கர்நாடக மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். மார்ச் மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்து ஒரு கர்நாடக சுகாதாரத்துறை ஒரு அறிவுறுத்தலை வழங்குற அளவுக்கான வெயிலின் தாக்கம் இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன சார்? பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி நிலவி வந்தது. அந்த காற்று சுழற்சி தற்போது மாலத்தீவு நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளால கடந்த 2 நாட்களாகவே மழை பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த காற்று சுழற்சி அகன்று செல்வதன் காரணமா வறண்ட கிழக்கு காற்றின் ஊடுருவல் தென்னிந்தியா முழுவதுமே காணப்படுகிறது. இதன் விளைவாக வடக்கு கர்நாடகா பகுதிகளில் வறண்ட கிழக்கு காற்றின் ஊடுருவலும் கடல் காற்று உள்நுழைவது முற்றிலும் தடை பெறும் சூழலும் ஏற்பட்டிருக்கு. இதன் விளைவாக தற்போது மாதத்திலேயே ஒரு அனல் வெப்ப அலைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கு. இயல்பாக ஒரு பகுதியில் 4.5 டிகிரி செல்சியஸ் முதல் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படும் போது இந்த வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படும். அது போன்ற ஒரு சூழல் வடக்கு கர்நாடகா பகுதிகளில் ஏற்பட்டிருப்பதன் காரணமா அடுத்த 3 தினங்களுக்கு வடக்கு கர்நாடகா பகுதிகளுக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலும் வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.